சிவமங்கலம். தன்னை அறிதல். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இவ்வளவுதான். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. உனக்கு ஒரு கேடு வராம இருக்கணும் அப்படின்னா நீ முதல்ல தன்னை அறியணும். தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான். இவனுடைய கேட்டுக்கு ஒரே ஒரு காரணம் தன்னை அறியாததுனாலதான். தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. இது ஒரு உத்தமமான திருமூலனின் பாடல். என்ன சொல்றாருன்னா, உங்களையும் அவங்களையும் வேறையா சொல்லல. நீங்கள் அதுதான், அது ஆகு பொருள் நீங்கள். இப்ப நான் யார்? தன்னை அறிதல். அது என்னதான் சொல்ல வருது? அறிதல்னா அங்க பாருங்க, ரெண்டு அறிதல் இருக்கு. ஒண்ணு, கத்திரிக்காயை அறிஞ்சிட்டியா, நான் என்னும் தன்மையை அறிஞ்சு விட்டாயா, அவ்வளவுதான். இது ரெண்டுமே அறிதல் தான், அறிந்து விடுதல் தான் சொல்லு. இப்ப தன்னை அறிதல் அப்படின்றதனுடைய தன்மையை எதுனா, எனக்குள்ளார நான் என்னும் தன்மையின் பெயரால் நான் நிலை நின்றிருக்கிறேன். நான் இருக்கும் வரை அவன் வருவதில்லை, அவன் வந்த பின் எனக்குள் நானும் இருப்பதில்லை, இங்கு யாரும் இருப்பதில்லை. இங்க நான் என்னும் பிரக்ஞை அவஸ்தை மயமாய் நான் எனக்குள் வீற்றிருக்கிறேன். இப்ப நான் எனும் தன்மையின் பெயரால நான் வீற்றிருக்கின்ற வரை அவன் எனும் தன்மை இருப்பை நான் அறிவதற்கு இல்லை. அப்ப நான் தன்னை அறிதல் அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, நான் எனும் தன்மையை அறிந்து எரியாத வரை அவனுடைய எந்த சுவடுகளும் தெரிவதில்லை. இந்த இறைங்கிறது நான் அவன் இரண்டு பக்கங்களை உடைய ஒரு நாணயமாய் இருக்கிறது. நான் என்னும் பக்கம் விழும் பொழுது அவன் என்னும் பக்கம் மறைக்கப்படுகிறது. அவன் என்னும் பக்கம் விழும் பொழுது நான் என்னும் பக்கம் மறைக்கப்படுகிறது. அப்ப நான் என்னும் தன்மை மறைந்தாதான் நான் அவன் மயமா ஆக முடியும். நான் தன்னை அறிதல் அப்படின்னா நான் எப்படி, நான் யார்? நான் நல்லா சிந்திச்சு பாருங்க. அந்த கேள்வி முடிகிற இடத்துல போய் பாருங்க. நீ ஏன் நான் சொல்லிட்டு போறான். ஞானின்னா என்னத்த சொல்றாங்க? ஞானியான்னு கேட்கிறேன். நான் தான் நீ, நான் நீ தான் நான்ன்றதை உணர்ந்தவன் தான் நான், நீ தான் ஞானியான. அதே மாதிரிதான் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே. நீ இதுவரைக்கும் அர்ச்சித்தது உண்மைதான், இதுவரைக்கும் போற்றினது உண்மைதான், இதுவரைக்கும் நீ நற்றவத்தில் இருந்தது உன்னை நோக்கிதான். அதனாலதான் அங்க சிவம் விழிமூடி விழித்திருந்து முனை சொல்லி மார்க்கமாய் சிவ தவத்தில் நிலைத்திருக்கிறார். அப்ப நீ அதுவா இருக்கிறாய். நான் அதுவா இருக்கிறேனான்னு என்னால் நம்ப முடியல. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு பொய்க்கூட்டில் பல கூடி அங்கு ஒரு கூடு செய்திருக்கிறது. ஆனால் கூடு உருவத்தில் இருக்கிறது, அதில் தங்கும் கிளி அருவத்தில் இருக்கிறது. நான் இந்த உருவின் பெயராலே நான் என்னை வாழ்ந்து உணர்ந்து பழகிட்டதுனால இந்த சதையும் புத்தி ரத்தம் எலும்பு இந்த உரோமம் இது இத்தியாதி இதுதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதெல்லாம் இல்லை. நான் இந்த உடலோடு பந்தப்பட்டிருப்பவன், சம்பந்தப்பட்டவன் அன்றி நான் இந்த உடலே இல்லை. நான் அன்று ஒரு தெளிதல் பிறக்கும். இதுதான் சத்தியம். இந்த தேகம் எத்தனையோ மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும், உயிர் பொருள் மாற்றி அமைக்கப்படுவதில்லை. இது அந்த உயிர் பொருள்ங்கிற ஒரு அரூபர் பயணிக்கிற வாகனமா இந்த உடல் இருந்தது. அந்த தன்மையை உணர்றது. தன்னை அறிதல்னா நான் எனும் பிரக்ஞை அவஸ்தைக்கு காரணமா இருக்கிற இந்த உடலையே எடுத்துறது. நான் தான் இந்த உடலோடு சம்பந்தப்பட்டிருக்கோம் தான் சொல்லுங்க அப்படின்னு அந்த நிலைப்பாட்டுல நம்ம இருந்து பழக வேண்டியவன். நாம் வாழ்ந்து கிடக்கிறோம் பயத்தினாலும் ஆசையினாலும் கோபத்தினாலும், இன்னும் எத்தனையோ எத்தனையோ இதன் பெயரால இந்த உடலை நம்ம மையப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இது நடமாடும் சவம், பேசும் சிரிக்கும் அழும் தொழும் பிணம் என்பதை நீ உணராத வரைக்கும் நீ உன் உருபொருளை உணரப்போவதில்லை. இந்த உருபொருள் தான் உருவமா உருவத்தை உருபொருள் உயிர்ப்பித்து உள்ளதெல்லாம் காட்டி அருளியது. ஆனா இது வேற. இதற்குள்ள இருந்து நீங்க ஆழ்ந்து செல்றதுக்கு பழகணும். ஏன்னா இந்த உடல் மொத்தமும் இச்சையினால், கொச்சையினால், லஜ்ஜையினால், ஆசையினால் கட்டப்பட்டிருக்கிறது. இது அதன் வாசம் செய்யும் மேடையா இந்த உடலை நினைச்சிட்டு இருக்கு. அதற்கு முக்கியத்துவம் தராது வாழ வேண்டும். இந்த நாவிரு விரல் கடை அளவுதான் சுவை உணரும் பகுதி. ஆனால் அதற்காக நம்ம எவ்வளவு வண்ணங்கள், எவ்வளவு கேடுகளை உண்கிறோம். நெஞ்சு அறிந்து மனது அறிஞ்சு புத்தி அறிஞ்சு நம்ம கேடுகளை உணவா உண்றோமா இல்லையா? ஏனெனில் அவன் சுவைக்கு அடிமைப்பட்டவனாக இருக்கிறான்.
அது மாதிரி எத்தனையோ இத்தியாதிகளுக்கு இந்த மனமும் மனிதனும் அடிமைப்பட்டு கிடக்கிறான். உன்னை அடிமைப்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. ஏனெனில் நீ முன்னாடியே ஒரு அடிமை. நீ ஒரு உயிர் அடிமை. அவ்வளோதான். நீ அது சார்ந்து நீ உனக்குள் செல்ல வேண்டும். நான் எனும் தன்மையை நீ விடுவிச்சு தான் வாழணும். என்றா இருந்தாலும் சரி. நான் யாருங்கிற கேள்விக்கு விடை கிடைக்கும் பொழுது, நான் எனும் தன்மை இல்லாமல் அவன் ஆகிறான். நானே அது, அதுவே நான் எனும் தன்மைக்கு நீங்கள் வந்து விடுகிறீர்கள். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த உடலை இருக்காதீர்கள். உங்களுடைய உயிர் இந்த உடலோடு பந்தப்பட்டிருப்பது, இந்த வாகனத்தில் செல்வது. இதனுடைய சுபாவம் காயம். உன் உள்ளம் அகாயம். அதாவது முடிந்தவரை இது காயம் தாங்கும். அதனால காயம். உள்ள இருக்க அகாயம்னு இருக்க மனம் உலகத்து சோகத்தை ஒட்டுமொத்தமா தாங்கும். அவ்வளோதான். இந்த 2 அவஸ்தையிலிருந்து நீங்க விடுபட்டு உயிர் மயமா எய்தணும். இதற்கு மெய் அன்பின் பெயரால நீங்கள் உங்களுக்குள் செல்லுங்கள். அந்த பேதங்களெல்லாம் விடுத்துட்டு, அநேகங்களெல்லாம் விடுத்துட்டு ஏகனை காணுங்கள். ஏகமயமாய் காணுங்கள். எவன் ஒருவன் எல்லாவற்றிலும் என்னையும், என்னை எல்லாவற்றிலும் காண்கின்றானோ அவனுடைய காட்சி நின்று நான் மறைவதில்லை. அவனும் என் காட்சி நின்று மறைவதில்லை. அவன் உள்ளத்து பொருளாய் நான் அங்கேயே ஆட்சி பெற்று இருக்கிறேன். எல்லாமே ஏகமாய் தெரிகிறது. ஏகமே எல்லாமா தெரிகிறது. இந்த நிலைப்பாட்டுல உங்களையும் அவ்விதமே உணர்றது. அவ்வாறு யார் உணர்கிறாரோ அவர் நான் அறிந்தவர் ஆவார். நான் யாருங்கிற கேள்விக்கு இது இவ்வளவுதானா இதற்கு பதில் அப்படின்னா, கோடி கோடி கோணங்கள். அதுல இதுவும் ஒரு கோணம். அவ்வளவுதான். ஒரு பெரிய பிரம்மாண்டமான மலை, ஒரு பெருங்கடல், எண்ணிலி கோடி நதிகளால், அதே மாதிரி இந்த பெரிய மலை, எண்ணிலி கோடி கோணங்கள். என் கோணத்திற்கு அந்த மலை ஒரு கோணத்துல தெரியும். உங்க எதிரில் இருப்பவனுக்கு அவனுக்கு தெரிந்தது சரிதான், எனக்கு தெரிந்தது சரிதான். ஆனா இந்த பார்வையோடு முடிந்து விடுவது இல்லை. இது மாமலை, இது திருமாமலை. அப்ப என் பொருட்டு அவனுடைய அறிவிப்பு இதுவா இருக்கிறது. அதே மாதிரி அவர் கோணத்துல அவருக்கு தெரிந்தது உண்மை. நான் என்ன சொல்லி இருந்தாலும் அதனோடு இந்த பதில் முடிந்து விடுவதில்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப உன்னை அறிஞ்சாதான், நான் எனும் தன்மையை அறிந்து எறிந்தாதான் நான் ஒரு உன்னதமான வாழ்வே வாழ முடியும் அப்படின்றது தன்மையை உணர்ந்து வாழ்றது தான். அதற்கான வாழ்வியல்ல தான் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்றேன். தன்னை அறியாதவரை உன்னுடைய கேடை நீ அகற்றவே முடியாது. அங்கு முடிவில் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே, நீ உன்னை அர்ச்சிக்கத்தான் வந்திருக்கிறாய். இதை நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். அதற்காக நான் அர்ச்சிக்க வந்திருக்கும் பரம்பொருள் தானே, இங்கு யாருமே அதுதானே, எல்லாமே அதுதானே, எங்கும் நீக்க மரம் நிறைந்திருக்கின்ற பரிபூரண ஆனந்தம் தானே. அவனே நிலம் செய்தான், நீர் செய்தான், நெருப்பை செய்தான், காற்றை செய்தான், வெட்ட வெளியை செய்தான், மனம் தந்தான், உயிர் தந்தான், உயிர்ப்பை தந்தான், இன்னும் போய்கிட்டே இருக்கான். அவனுடைய படைப்பிலேயே சூட்சமா இருக்குன்னா அந்த சூட்சமத்தை படைப்பவன் அதிசூட்சமனா இருப்பான். அணுகுணா நூதனன், நோக்கரிய நோக்கவன், போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியன் அவன். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, நான் எனும் தன்மையை நீங்கள் அகற்றாத வரை அவனுடைய அடி நிழல் கூட அடைய முடியாது. நான் என்பது முழுக்க மனத்தினால் நிறைந்திருக்கிறது, வெறும் வாடையினால் நிறைந்திருக்கிறது. ஒரு மழலை மகா ஞானிகள் உன்மத்தர்களுக்கு முன்னாடி எந்த பேதமும் இருப்பதில்லை. அவர்கள் ஆனந்த சிற்பமாக அங்கேயே இருக்கிறார்கள். நீங்களும் அவ்விதத்தில் இருக்க வேண்டியவர்கள். ஒன்று மழலை ஆகுங்கள், இல்லாட்டி மகா ஞானி ஆகுங்கள், இல்லாட்டி சிவனை பித்தனாம் பக்தனாம் நானும் சிவ பித்தனேன்னு அவன்பால் பித்தன் ஆகுங்கள். இந்த உலக விசாரணைகளிலிருந்து நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ளுங்கள். அதனால தன்னை அறியறதுங்கிறது மட்டும்தான் நீ ஆனந்தம் அடைவதற்கு உண்டான ஒரே ஒரு பாதையாகவும் இருக்கு. அதனால நான் யார் தெரியுமான்லாம் கேட்க வேண்டியதில்லை. நீ அவன் தான். சிவமங்கலம்.